இரவு இதமா பதமா ரதமா செமையா அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சம்பல், அதாவது வந்து யாழ்ப்பாணத்து சம்பல், நம்மட இலங்கை நாட்டு சம்பல் உண்டு. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக செய்வினோம். ஆனால் இது வந்து நான் என்னுடைய கல்லுரல்ல, சின்ன குட்டி கல்லுரல்ல வச்சு அந்த மாதிரி ஒரு செமையான ஒரு கல்லுரல்ல குத்தின சம்பல் உண்டு விளங்கிச்சு. கூடுதலாக இஞ்சி எல்லாரும் வந்து அந்த கிரைண்டரில் அடித்து சட்னி மாதிரி செய்வினோம். அதை விட இப்படி செய்து பாருங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் விளங்கிச்சு. செமையாக அந்தவன் அட்டகாசமாக இருக்கும். இப்போ சட்டி நல்லா கொதிச்ச அப்புறம் பாருங்க, நிறைய இஞ்சி, உள்ளி, வெங்காயம், கருவேப்பிலை, செத்த மிளகாய், கொத்தமல்லி தழை. நீங்கள் நின்றுட்ட கருவேப்பிலை இல்லை, நான் கொத்தமல்லி தழை தான் போடுறேன். இது நல்லா திருவி வச்சுனேன். நல்லா ஒரிஜினல் தேங்காய் பூ விளங்குச்சு. புளிஞ்சு பாலுகள் எடுத்த சக்கை தேங்காய் பூ இல்லை விளங்குச்சு. கடையில் வந்து அந்த பூவை புளிஞ்சு முதல் அம்பால், 2 அம்பால், 3 அம்பால், 4 அம்பால், 5 அம்பால், 10 அம்பால் வரைக்கும் எடுப்பாங்க. அதில் துசி இருக்காது. இது நீங்கள் வீட்டில் இப்படி செஞ்சு சாப்பிடுங்க, செமையாக இருக்கும். முதல்ல இஞ்சியும் முள்ளியும் நல்லெண்ணெயில் நல்ல இதமாக பதமாக ரதமாக செமையாக வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா பொன்னிறமாக வதக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பு போடுங்க. உப்பை போட்டிங்கன்னா செடியில் வதங்கிடுவார் வாங்கிட்டு. இப்போ பாருங்க, சட்டியில் எல்லாத்தையும் போட்டாச்சு. கருவேப்பிலை இருந்தால் ஒரு 2-3 நெட்டியில் ஊரில் அப்படியே புடிஞ்சிட்டு நல்லா கசக்கி போட்டுங்கன்னா சம்பலை குத்தைக்க செம்மையான வாசனை அடிக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது சால்ஸ் உப்பு, இதை கொஞ்சம் மேலால் போட்டால் செடியாக பொரிஞ்சிடுவார். பொரிஞ்சு கொஞ்சம் பொன்னிறத்துக்கு வரும் விளங்கிட்டு. அந்த மாதிரி செமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல செமையான சம்பல். இது செத்த மிளகாய் வந்து நான் பொரிக்க இல்லை. இது கொஞ்சமாக செத்த மிளகாய், நார்மல் செத்த மிளகாய், காஞ்ச மிளகாய், அதை சின்ன பிச்சுட்டு கிரைண்டரில் கொஞ்சம் பவுடர் ஆக்குவேன் விளங்கிட்டு. பவுடர் ஆக்கி அதை கொஞ்சம் ரெடி பண்ண வேணும். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா பொரிஞ்சு கொண்டு வரலாம், இன்னும் பொரிய வேணும் விளங்கிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா செத்த மிளகாயை வந்து நான் இப்போ கொஞ்சம் பவுடர் ஆக்கிட்டேன். அதை அந்த திருவி வச்ச தேங்காய், அந்த தேங்காய் பூக்கு மேலால் போட்டு வைங்க. கடையில் வாங்குங்க. கடையில் ஒரு தேங்காய் வாங்கிங்கட்டா காணும். ஒரு தேங்காயில் நல்ல பூ வரும். நல்லா திருவி போட்டு சம்பல் செமையாக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ரோஸ் பான், நல்ல வறுத்தமாக புட்டு, நல்ல இடியப்பத்துக்கு நல்ல வெறும் சோறு இருக்குல்ல, வெறும் சோறு, வெள்ளைப்பச்சி அரிசி சோறோ குத்தரிசி சோறோ, ஒரு சம்பலும் சோறுமே செமையாக இருக்கும். பிசைஞ்சு சாப்பிட அவ்வளோ ருசியான சம்பல் தான் இந்த சம்பல். இப்போ நான் கொத்தமல்லி தலையும் போட்டு சாதுவை அப்படியும் இப்படியும் நான் போட்டு நல்லா வதக்குறேன் வாங்கிட்டு. அதை வதங்கி அவள் கொஞ்சம் ரெடி ஆகிட்டது. கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ இந்த தேங்காய் பூவை அடுப்பை நான் போட மாட்டேன். இது பெருசாக வச்சு வறுக்கிற இல்லை இந்த தேங்காய் பூவை வழங்கிட்டு. இந்த சாதுவை நான் கொட்டிட்டு சும்மா மிக்ஸ் பண்ண போகிறேன். அடுப்பை நிப்பாட்டி போட்டு சாதுவாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ண போகிறேன் பாருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு அடுப்பு போட இல்லையா, சும்மா அந்த சூட்டுக்கு சாதுவாக மிக்ஸ் பண்ணி போட்டு இப்போ என்ன செய்ய போகிறேன், இந்த சின்ன ஒரு குட்டி கல்லுரல் ஒன்று இருக்குது வணங்கிட்டு, ஒரு சுக்குட்டி உண்டு, லவரில் போட்டு மெல்லமாக குத்தி எடுக்க போகிறோம். நல்ல செமையாக இருக்கும். கூடுதலாக வந்து அம்மியில் அரைச்சது, உரலில் குத்தினது. இந்த பழைய காலத்தில் வந்து எல்லாரும் அப்படியான சம்பல்கள்லாம் ஊரில் தயாரிக்கிறது. ஆனால் இப்போயும் சில பேர் அப்படித்தான் செய்வினேன். இங்கே வெளிநாடுகளில் இருக்கிறவர்களுக்கு தான் இப்போ நான் இதை செய்து காட்டுறேன். இப்படி நீங்கள் செஞ்சு பாருங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் வதக்கிட்டு இந்த செத்த மிளகாயை சாதம் பவுடர் ஆக்கிட்டு அதுக்குள்ள போட்டு மெல்லமாக அப்படியே குத்துங்க. கருவேப்பிலை தலை இருந்தால் உங்களுக்கு இங்கே வெளிநாடுகளில் சில இடங்களில் வாங்கியாலும், இப்போ நான் இருக்கிற இடத்துல கருவேப்பிலை எடுக்கிற கொஞ்சம் கஷ்டம். அதனுடைய நான் கருவேப்பிலை இதுக்கு போடையில் கொத்தமல்லி தலை தான் போட்டேன்னா நல்ல செமையாக இருக்கும் விளங்கிச்சு. இதுக்குள்ள வந்து தேசிக்காய் புளிஞ்சு விட சொல்லி வேலையில் நல்ல ரோஸ்பான் சுட்ட நல்ல ரோஸ்பான். எனக்கு இலங்கை இந்த ஞாபகம் தான் பெறுது. ஊரில் தெரியுமே, பின்னேரமண்டா காலை மேலே வந்து அந்த பெட்டி பானோட வருவாங்க, பான் பெட்டியோட ரோஸ்பான் கொண்டு வருவாங்க. நல்லா தொட்டு சாப்பிட செமையாக தான் இருக்கு. ஏன் நான் இந்த ஹேண்ட்ஸு போடுறேன்னு சொன்னால், நாங்கள் இந்த கையில் மோதிரங்கள் கியூடெக்ஸ்கள் எல்லாம் போடைக்க இந்த சம்பல்கள் மேல் கையெல்லாம் வெறியும் விளங்குச்சு. அப்போ நீங்கள் இப்படி போட்டு செஞ்சீங்களா சாப்பாடுகள் பழுதாகவும் போகாது விளங்குச்சு. இப்படியான சில சலாட் வகைகள் சாப்பாடுகள் வந்து நீங்கள் இப்படி ஹேண்ட்ஸு போட்டு கையை போட்டு பிசையக்க சாப்பாடுகள் பழுதாக போகாது. ஊர்லையெல்லாம் நாங்களெல்லாம் போட இல்லையப்பா, இங்கே இப்போ வந்து இப்படி நல்லா விளங்குச்சு. அங்கே இருக்க எங்களுக்கு சில விஷயங்கள் தெரியாது. இப்போ இங்கே பார்த்தா இப்படி எல்லாம் செய்கிறது வந்து துப்புரவும் விளங்கிச்சு, துப்புரவாகவும் இருக்கும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஒரு சின்ன ஒரு அண்டாவோ குண்டாவோ ஒரு சின்ன ஒரு சட்டியிலையோ போட்டு வைங்க. பாருங்கள் தேங்காய் பூவை பாருங்க, சம்பலை இங்கே நல்ல சொரன்னு இருக்குது பார்த்தீங்களே. அந்த அப்படி சும்மா கிள்ளி சாப்பிட நல்லா இருக்குது. கிரைண்டரில் அடித்தா அது ஒரு சட்னி தண்ணி மாதிரி வெறும் பெருசாக ருசி இருக்காது. இப்படி உரலில் குத்தி சாப்பிடக்க செமையாக இருக்கும். சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க,
ஒரு 10-15 சின்ன வெங்காயம், நிறைய வெங்காயம், சின்ன வெங்காயம் போடுங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலையும் போடுங்க, தூக்கி அடிக்கும். இதமாக பதமாக ரதமாக செமையாக அந்தமையாக அட்டகாசமான நல்ல ஒரு சம்பல் உண்டு. இப்போ ரெடி ஆகிட்டாள் பார்த்தீங்களா, செமையாக இருக்குது. இனி என்ன அதை அப்படி எல்லாத்தையும் தான் போட்டு நம்மளோட குட்டி உரலில் பார்த்தீங்களா. இது இங்கே கூடுதலாக வந்து இங்கே வெளிநாடுகளில் சின்ன உரல் இருக்குது, ஒரு அவசரத்துக்கு இந்த இஞ்சியல் உள்ளியல் தட்டுறதுக்கு. பார்த்தீங்களா தேங்காய் பூ அப்படியே ஒரு ரோஸ் பானொண்டு எடுத்து அப்படியே மடித்து போட்டு சம்பலை அப்படியே அக்கண்டு ஒரு கவ்வல் கவி வாயமில்ல கவுரமாய் கவி போட்டு நீங்கள் வாய்க்க போட்டு சாப்பிட்டு பாருங்க, செமையாக தான் இருக்குது. இங்கே நல்ல ஒரு சம்பல் விளங்குச்சு. இது 2-3 நாளைக்கு இருக்கும். நார்மல் ஃப்ரிட்ஜில் வச்சு விடுங்க, 2-3 நாள் இருக்கும். கைப்படாதீங்க, இந்த உங்களோட கை யால கிள்ளாதீங்க, கரண்டியலால் கிள்ளுங்க, சாப்பாடுகள் பழுதாக போவார். வேறு நட்டி கூட மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். எல்லோரும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. போகிற வழியில் ஒரு லைக் கொண்ட போட்டுட்டு போங்கப்பா. பார்த்தீங்களா சம்பல் நல்லா ரெடி. கொத்தமல்லி தலை வாசம் அந்த மாதிரி ஆட்டிக்குது விளங்கிச்சு கொத்தமல்லியில். அப்போ கருவேப்பிலை கறியை போட்டால் இப்படி இருக்கும், தூக்கி அடிக்கும். ஈதமாக பதமாக செமையாக அந்த மாதிரி ஒரு சம்பலுடன் என்னுடைய சமையலை முடித்துக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். ஓகே பாய்.